ஹே கைஸ், வெல்கம் டு ஆர்ஷப்லன். இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட செல்ல பிள்ளை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேன்கேக் ஸ்வாப்ஸ் தான். நல்லா பண்ணுறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ப்ரிட்டி குட். ஸோ ஆக்சுவலி வந்து லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தப்ப ஐ திங்க் வி இன்வெஸ்டட் சம்வேர் அரௌண்ட் $5,000 நினைக்கிறேன். பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் சம்வேர் அரௌண்ட் $4,000 to $5,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐ ஹவ் இன்வெஸ்டட் ப்ராப்ளி அரௌண்ட் ஒரு $1,000 and something, $1,500 சம்திங் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இட் கம்ஸ் அரௌண்ட் டு லைக் $5,700-800 சம்திங் அந்தமாரி வந்துருக்கும் நினைக்கிறேன் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அதிலிருந்து நவ் இட் ஹஸ் காட் சம் ரியல் அப்ரிசியேஷன், ரியலி குட் டீசென்ட் அப்ரிசியேஷன் இதில். ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐ திங்க் 6 ஐட்டம்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம். அந்த 6 ஐட்டம்ஸும் வந்து 2 வந்து பேன்கேக் ஸ்வாப்ஸோட பூல் செக்ஷனில் இருக்கிறது அண்ட் மிச்சம் 4மே வந்து ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸோ ஃபார்ம்ஸ் வந்து இட்ஸ் ரிஸ்கி, இன்பர்மனெண்ட் லாஸஸ் இருக்கும். இதிலே நீங்கள் பாருங்கள், இதிலே ஹைலைட் காட்டுது. அது ஆக்சுவலி ADX அண்ட் BUSD வந்து தெர் இஸ் அன் இம்பர்மனெண்ட் லாஸ்ன்னு சொல்லி காட்டுது. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் கைஸ். ஜஸ்ட் டோன்ட் லுக் இன் டு த ப்ராஃபிட்ஸ் மட்டுமே பார்க்காதீங்க, லுக் இன் டு தி அதர் திங்ஸ் as well. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம ஆக்சுவல் ஆப்பில் ஓப்பன் பண்ணுவோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு பூல்ஸில் வந்து நம்ம 2 வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து ஸ்டேக்டு ஆட்டோ கேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அது, விச் இஸ் லைக் ஆட்டோ காம்பவுண்டிங். நம்ம ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்வெஸ்ட் பண்ணிடும். இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இட் வில் ஏர்ன் மோர். ஸோ விச் இஸ் ஒன் ஆஃப் த ரியலி கூலஸ்ட் ஒன். பட் சம்டைம்ஸ் வந்து ஐ ஹாவ் சீன் லைக் த மேனுவல் ஸ்டேக்கிங் வந்து மேபி பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்டோ ஸ்டேக்கிங்கில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஐ திங்க் த ஏர்னிங்ஸ் வந்து மேபி லிட்டில் லெஸ் கம்பேர்ட் டு த மேனுவல் நினைக்கிறோம். என்னை செக்ட் அண்ட் ரெட் அண்ட் சம் பீப்புள் செட் லைக் தட் வை. அதை மேபி நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்தது வந்து மேனுவலில் வந்து ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ போட்டு 2 ஈக்குவலாக போட்டுட்டு அது 2 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வில் கெட் அன் ஐடியா. அண்ட் ஸோ இது வந்து நம்மளோட ஃபார்ம்ஸ் இது. ஸோ ஃபார்ம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இது மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா தெர் இஸ் சம் கேக் டோக்கன்ஸ் வந்து அதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு போய் அந்த ஆட்டோ காம்பவுண்டிங்கில் கொண்டு போய் போட போகிறோம். ஸோ தட் இஸ் அ மெயின் திங். இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பூல் செக்ஷனில் வந்து ஐ ஹவ் ஆடட் ஒன் மோர் எக்ஸ்ட்ரா திங் விச் இஸ் ஏர்னிங் SPS அப்படின்றது. SPS என்ன அப்படின்னா ஒரு கேம் அது. ஆக்சுவலி இஃப் யூ ஹர்ட் ஆஃப் ஐ டோன்ட் நோ லைக் ஸ்பிளிண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் அது. கிரிப்டோ கிட்டீஸ் மாதிரி ஒரு கேம் அது, கார்டு கேம் அது. அந்த கேமில் வந்து இந்த டோக்கன்ஸ் வந்து ஐ திங்க் தே யூஸிங் இட். அதனால் ஐ தாட் இட் வில் பி இட்ஸ் லைக் வி நாட் கோனா ரியலி டூ மச். இதில் என்னென்னா பேசிக்காக நம்ம அந்த கேக் டோக்கன்ஸை கொஞ்சம் உள்ளார போட்டோம்னா அவங்க SPS டோக்கன்ஸாக வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அண்ட் எப்போ வேணாலும் நம்ம திரும்ப கேக் டோக்கன்ஸ் நம்ம போடுற கேக் டோக்கன்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். பட் ஏர்ன் பண்ணுற வரைக்கும் வந்து SPS-ஐ ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 2 weeks ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 48 SPS டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம், விச் இஸ் அரௌண்ட் $15. I wasn't too happy, but it's okay. It's not that bad. $15 வந்து we made it in 2 weeks வந்து it's okay. கன்சிடரிங் நம்ம அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா சம்வேர் அரௌண்ட் $600-800 இருக்கும்னு நினைக்கிறேன். சம்வேர் அரௌண்ட் தட். இல்லை, ஐ திங்க் அங்கே தான் போட்டிருக்கேன் $600. ஸோ அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிண்டர்லேண்டை ஒரு $1 கிட்டக்கு அது போயிட்டு இருந்துச்சு. ஸோ விச் இஸ் ரியலி குட். ஸோ ஐ தாட் இட் வில் அப்ரிஷியேட் அகேன். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு பேஷன்ஸ் இல்லை. நம்ம ஏன்னா திரும்ப எல்லா கேக் டோக்கன்ஸையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்தாச்சு. இந்த டோக்கன்ஸ் எடுத்தாச்சு. இதை நம்ம சேல் பண்ணிவிட்டு கேக்காக வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதையும் வந்து I'll show you. ஸோ தட்ஸ் டன். ஸோ இப்போ ஒன்றுனா வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம ஃபார்மில் இருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக் அண்ட் BNB பேரில் இருக்கிற டோக்கன்ஸ் எல்லாத்தையும் கேக் டோக்கன்ஸ் எல்லாத்தையும் வெளில எடுப்போம். அண்ட் இது வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் நம்ம ரொம்ப உறுப்பினத்தை கேஸ் ஃபீஸு. ஸோ இட்ஸ் நாட் கோனா பி தட் பிக். ஸோ அதனால் நம்ம ஷுட் பி ஓகே. ஸோ அண்ட் ரிமெம்பர் கைஸ், இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து உடனே ஃபீட்பேக் கிடைக்காது. ஐயோ என்னடா ஆச்சு, நம்ம போட்ட காசு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேனிக்லாம் ஆக்காதீங்க. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் வந்து மல்டி டாஸ்க்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஹார்வெஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்களா, இப்போ அது ரிசல்ட் வரும். ஃபைனலாக ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டப்பா வாலெட்டில் நான் ஃபண்டு போட்டேன்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் போய் ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள். வரிசையாக பட்டுன்னு போடாதீங்க. சம்டைம்ஸ் அந்த டிரான்சாக்ஷனில் எதையாவது ஒன்று வந்து மிஸ்ஆப் நடந்துச்சு அப்படின்னா யூ கேனாட் கோ அண்ட் ஆஸ்க் எனி ஒன்.
ஸோ அதனால் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, ஒரு விஷயம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து போங்க. that would be the safer choice. ஓகே, ஸோ இப்போ வந்து if and BUSD வந்து ஆல்மோஸ்ட் லைக் 3 கேக் டோக்கன்ஸ் இருக்குது, $63 worth. அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். உடனே உங்களுக்கு வந்து நம்பர்ஸும் மாறாது. ஸோ அது திரும்ப 3 டோக்கன்ஸ்னு சொல்லி காட்டும். நீங்கள் இமீடியட்டாக வந்து திரும்ப ஹார்வெஸ்ட் பண்ணாங்க, இன்னொரு 3 டோக்கன்ஸ் நான் எப்படியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒன்றும் ஆகாது. ட்ரான்சாக்ஷன் ஃபீ மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸ்லாம் எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால் ஒன்ஸ் ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வெயிட். அது வெயிட் பண்ணுங்கள், இட் வில் டேக் டைம். ஸோ திரும்ப உங்களோட வாலெட்டில் போய் செக் பண்ணுங்கள், ட்ரஸ்ட் வாலெட்டில் செக் பண்ணுங்கள், அங்கே டோக்கன்ஸ் வந்திருக்கும். ஒருவேளை அது வரலன்னா ஜென்ரலி இட்ஸ் நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கிவ் இட் சம் டைம். ஸோ அது கொடுத்துட்டிங்கன்னா ஜென்ரலி இட் வில் கம் பேக். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ இதில் வந்து நீங்கள் கேக் டோக்கன்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை பூல்ஸில் போடுறீங்க, ஃபார்மில் போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ் அது. அண்ட் இது ரெண்டுத்துலேயும் வந்து என்ன நடக்குது, இந்த இம்பர்மனெண்ட் லாஸ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயின் திங் வந்து இம்பர்மனெண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வித்ட்ரா பண்ணுறீங்களோ தட் இஸ் when the loss is realized. அதாவது இப்போ நீங்கள் வந்து $1000 நீங்கள் போடுறீங்க. ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் போட்ட அந்த இப்போ வந்து லெட்ஸ் சே செஸ் இன் USDC வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து இம்பர்மனெண்ட் லாஸ் இருக்குது. ஸோ $1000 போட்டது வந்து $800 ஆச்சு. இப்போ நீங்கள் வந்து அந்த லிக்விடிட்டி பேரை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாஸ் வந்து ரியலைஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து $800 வரும். ஸோ ஜென்ரலி யூ லூஸ் த $200. பட் அது நீங்கள் விற்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூ ஸ்டில் see it. உங்களுக்கு அந்த லாஸ் அங்கே நடந்துகிட்ருக்கு. பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி கம் டு யூ yet. உங்களுக்கு இன்னும் அந்த லாஸ் வந்து யூ நாட் ரியலைசிங் it. ஸோ அப்போனா என்னென்னா ப்ரைஸ் திரும்ப எப்போ வந்து நல்லா போகுதோ அப்போ நீங்கள் விற்கலாம். அண்ட் ஆல்சோ another thing is இந்த ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்மிடியேட்டாக விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெசசிட்டி கிடையாது. ஏன்னா நீங்கள் அது வச்சுருக்க உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து யூல் பி ஏர்னிங் சம் டோக்கன்ஸ். ஸோ அந்த டோக்கன்ஸை நீங்கள் விற்று யூ கேன் காம்பன்சேட் ஃபார் யுவர் லாஸஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த ஃபார்ம்ஸில் வந்து எப்படி இந்த இம்பர்மனெண்ட் லாஸஸ் இருக்குதோ அதே மாதிரி வந்து இந்த ஃபார்ம்ஸில் வந்து த ரிட்டர்ன்ஸ் ஆர் ஹையர். நீங்கள் பூல்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப வந்து ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ ஜென்ரலி வந்து இட் காம்பன்சேட் ஃபார் த லாஸ். பட் நான் பார்த்த வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் லைக் மந்த் அண்ட் ஹாஃப் வந்து இப்போ நம்ம இந்த பேன்கேக் ஸ்வாப்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. நான் பார்த்த வரைக்கும் வந்து ஃபார்ம்ஸ் வந்து லாஸஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். பட் அகேன் நான் சொன்ன மாதிரி விற்றா தான் உங்களுக்கு வந்து அந்த லாஸ் வந்து உங்களுக்கு வரும். விற்காமல் நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் உங்களுக்கு வராது. பட் லுக்ஸ் ரிஸ்கி. ஸோ அது கொஞ்சம் கவனிங்க. அண்ட் பூல்ஸ் ஆர் சேஃபர். ஸோ அந்த பூல்ஸில் போட்டது பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஸ்டில் அப்ரிஷியேட்டிங் பட் வெரி ஸ்லோ. பட் இட் இஸ் அப்ரிஷியேட்டிங். இப்போ நீங்கள் இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், அசால்ட்டாக வந்து யூஆர் மேக்கிங் $80, $90, $60 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈச் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் வந்து இட்ஸ் கிவிங் யூ சம் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதனால் இட்ஸ் குட். ஆக்சுவலி இது வந்து ஒன்று. ஸோ நீங்கள் அந்த SPS டோக்கன் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரஸ்ட் வாலெட்டில் போயிட்டு நான் அந்த டோக்கனை ஆட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ விச் இஸ் லைக் ஐ டோட்லி ஃபர்காட் பிகாஸ் நான் அது வந்து நான் பேன்கேக் ஸ்வாப்ஸ்குள்ளார வந்து நான் வித் டோக்கன் அது. ஸோ அந்த டோக்கன்ஸ்லாம் சம்டைம்ஸ் வந்து வில் பி அவைலபிள் ஒன்லி வித்தின் பேன்கேக் ஸ்வாப்ஸ். ஸோ நீங்கள் அதில் ட்ரேடில் போனீங்கன்னா அங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளார அந்த டோக்கன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நாட் நெசசரி ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ அங்கே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ அந்த டோக்கன்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு நீங்கள் அந்த டோக்கன்ஸை முன்னாடியே ஆட் பண்ணிவிடுங்க. எந்தெந்த டோக்கன்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, வாங்குறீங்களோ, விற்கிறீங்களோ அந்த டோக்கன்ஸை உங்களோட எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க, எனேபிளும் பண்ணிவிடுங்க. ஸோ தட் வே நீங்கள் ஒருத்தர் விற்றதுக்கப்புறம் எங்கடா போச்சு என் டோக்கன் சொல்லிட்டு பதறாமல் இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்துருச்சு, பேலன்ஸ் வந்துச்சு, 48 SPS டோக்கன் வந்துருச்சு. அதை வந்து நம்ம கேக்காக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அகெயின் வெயிட். ஸோ இது எல்லாமே உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு போய்டும். ஸோ ட்ரஸ்ட் வாலெட்டில் போனோடனே உங்களுக்கு கியூமுலேட்டிவாக உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதை வந்து நீங்கள் திரும்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் ரிசிப்ட் அப்ரூவ்டு. ஸோ எஸ், கன்ஃபார்ம் ஸ்வாப். அண்ட் இந்த ஸ்வாப் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வில் கெட் த டோக்கன்ஸ். நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த டோக்கன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். அண்ட் another thing is இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கைஸ் நான் எப்போவுமே சொல்கிறது வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட சேவிங்ஸை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்மளுக்கு ஒரு பேக்கப் கேஷ், ஒரு எமர்ஜென்சி கேஷு, ஒரு சேவிங்ஸ் இல்லாமல் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, நாளைக்கு ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை கை வச்சிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இம்பர்மனன்ட் லாஸ் இருக்கும், அது உங்களுக்கு தலைமையிலே நின்றுருக்கும். பட் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த லாஸ் வந்து ரியலைஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் சேவிங்ஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிருக்க ஃபண்ட்ஸை நீங்கள் எடுப்பீங்க. அப்போ எடுக்கிறப்ப அந்த லாஸ் வந்து ரியலைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த காசை வந்து விட்டுருவீங்க. ஸோ மெயின் திங் இஸ் சேவிங்ஸு, ஒரு 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 எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ அது ரெண்டுத்தையும் தனியாக வச்சுட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஷுட் பி த சேஃபஸ்ட் சாய்ஸ். அண்ட் அகெயின் கைஸ், டோன்ட் கேம்பிள், டோன்ட் பி க்ரீடி. ஸோ இது 2 தப்பும் நிறைய பேர் அடிக்கடி பண்ணுற ஒரு விஷயம். அது நான் எனக்கே வந்து அடிக்கடி நான் சொல்லிப்பேன். எப்படின்னா வந்து இப்போ நான் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு $5,000 நான் போட்டிருக்கேன்னா, அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் அட் ஒன் பாயிண்ட், ஆஃப்டர் ஒன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து வர ரிட்டர்ன்ஸை வந்து அதை எடுத்து அந்த $5,000 எனக்கு நான் திரும்ப பே பண்ணிவிடுவேன். ஸோ ஐ மை செல்ஃப் லோன் டு மை செல்ஃப். ஸோ எனக்கே நான் வந்து லோன் தான் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இட்ஸ் நாட் ஃப்ரீ கிராஷ் டு த்ரோ அவே. ஸோ அந்த $5,000 இதில் வர ரிட்டர்ன்ஸ்லேருந்து $5,000 ஃபஸ்ட்டு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அந்த $5,000 நான் ஏற்கனவே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே இருக்கும், அதை வச்சு ஃபர்தராக வந்து ஐ பில்ட் த போர்ட்ஃபோலியோ. ஸோ அப்போனா வந்து வி நாட் ஆக்சுவலி கேம்பிளிங். ஸோ போட்டது நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் அந்த போட்ட காசு வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ தட் இஸ் த திங். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 100% நம்ம வச்சுருக்க காயின்ஸ் வந்து மொத்தமாக 12 கேக் டோக்கன்ஸ் நம்மள்ட்ட இருக்குது, விச் இஸ் வர்த் அரௌண்ட் $246. ஸோ ஆஸ்ட்ரேலியன் டாலர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் லைக் $300 வரும். இது வந்து நம்ம இப்போ ஸ்டேக் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ரியலி கூல் கைஸ். ஏன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு கீப் ஆடிங் மோர் ஃபண்ட்ஸ், யூ ஹேவ் டு ரிஸ்க் சம்திங், அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெரஸ் கேக்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஏர்னிங் ஃபார் இட் செல்ஃப். ஸோ இதுவே வந்து இது வேலையை பார்த்துக்கிச்சு. ஸோ நம்ம வந்து பெருசாக எதுவும் பண்ண அவசியம் இல்லை. வி ஸ்டார்டட் வித் சம்வேர் அரௌண்ட் ஒரு 20 டோக்கன்ஸோ என்னமோ வச்சுருந்தோம், கேக் டோக்கன்ஸ் வச்சு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி இப்போ வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 100 டோக்கன்ஸ் வந்துட்டோம் நினைக்கிறோம். எவ்வளோ இப்போ இருக்குது. API is still good. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ கேக் வந்து 93.65% API, it's still maintaining it. மற்றது மாரி வந்து ட்ராப் ஆகலை, which is good. And yeah, so now it's like 92 tokens. We'll catch up again. Thanks guys and cheers.